எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்குரிய மே மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவரால் பிளெஸிங்ஸ். இந்த மாதம் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங் இருக்க போகுது. இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் வந்து பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நில ராசிகளை தான் பென்டக்கிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஒர்க் சைடு, ஃபேமிலி அண்ட் ஓவரால் இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஃபைனலாக பார்க்க வேண்டியது ரிஷப ராசி ரிஷப லக்னம் உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் மே மந்தோடது என்ன இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைட், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் த ஃபூல் வந்திருக்குங்க. ஸோ கார்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஸோ உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து சம் டெசிஷன் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஈவன் தோ அந்த பிளேஸாக இருக்கட்டும், அந்த சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ சிலருக்கு வந்து இது சூட் ஆகும். நியூ பிகினிங்ஸாக கூட இருக்கலாம். அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து நியூ ஜாபாக இருக்கலாம். ஆல்ரெடி ஒரு இதில் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, திடீர்னு அந்த இடத்துல ஒரு வேலை கிடைக்கிறதா இருக்கலாம். அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு சேலரி வைஸ் அது வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் அதில் இருக்கு. ஒரு இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு என்னென்னா ஒரு ஐடியா இல்லை, பட் வந்து நீங்கள் வந்து பிகின் பண்ண போகிறீங்க. பட் அதில் வந்து கொஞ்சம் சாதகமான சூழல் கூட இருக்குது. பட் சிலருக்கு வந்து என்னென்னா ஒரு வேலை தேடி வேறு அதர் ஒரு சிட்டி, கண்ட்ரி அப்படின்ற போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. உங்களுடைய ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கும் சிலருக்கு இது வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு ட்ராவலிங் பண்ணுற மாதிரி இருக்கலாம். அது வந்து ரிலேட்டட், அது வந்து போயிட்டு மூவ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட சிலருக்கு இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருக்காது. ஸோ சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், அந்த மாதிரியும் தெரியுது. பட் இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அந்த ஜாப் வந்து ஒரு நீங்கள் முன்னாடி பார்த்ததை விட அதில் வந்து சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு லெவல் வந்து ஒரு ஹையராக உங்களுக்கு தெரியுது. ஸோ அதனாலேயே நீங்கள் வந்து அது உரிய முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது. குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெம்பரன்ஸ். ஸோ அதே பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் வைஸ் உங்களுக்கு வந்து ஓகே நல்லா தான் வச்சுருக்கீங்க. என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸோ இது வந்து படிப்பாக இருக்கலாம், ஒர்க்கில் இருக்கலாம். ஸோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்ற மாதிரி தெரியுது ஒர்க் சைடில். ஸோ அதில் வந்து ஒரு சுமையும் இருக்குது, அதே சமயம் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது கூட உங்களுக்கு வந்து இப்போ போயிட்டுருக்கு. ஸோ சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து ஒரு அலைச்சல் அப்படி இருக்கலாம், இல்லை வந்து போயிட்டு வர்ற வேலையாக இருக்கலாம். தட் மீன்ஸ் வந்து ஒரு ட்ராவலிங் கண்டினியூஸாக நீங்கள் ட்ராவல், அது ட்ரெயினாக இருக்கலாம், பஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து இருக்குங்க. அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, கெட்டதும் இருக்குது, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்று விட்டு கொடுத்தா அந்த ஒரு பொசிஷன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு. சிலர் வந்து படிக்கிறதா கூட இருக்கலாம், சில ஒர்க் அவுட்ஸ் தெரியுது, பிளானிங் தெரியுது. ஸோ சிலர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் ஒர்க் அப்படின்றது கூட சிலருக்கு சாத்தியம் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு நியூ க்ரியேட்டிவிட்டி உங்களுடைய ஒர்க் சைடில் வந்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் தெரியுது. ஸோ சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஐடியாவும் சிலருக்கு இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். யூடியூப்பில் வந்து ஒரு குக்கிங் சேனல் அப்படின்றது மாதிரி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது வந்து என்னென்னா பொட்டிக் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இது வந்து ஒரு லேடிஸ்க்கு நான் சொல்கிற இந்த பிஸ்னஸ் வந்து சூட் ஆகும். ஓகே,
சான்சஸ் இருக்குது. சிலருக்கு வந்து ஒரு படிப்பு சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து காலேஜில் ஒரு வேலை கிடைக்கிறதா கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து ஒரு லெக்சரர் அந்த மாதிரியும் தெரியுது. பட் ஆனால் அது வந்து எப்படின்னா தூரமாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி சான்சஸ் கூட சிலருக்கு அமைகிறதுக்கு இந்த மாதம் வந்து இருக்குங்க. பட் எது இருந்தாலும் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு அதுக்குரிய ஏர்னிங் அப்படின்றது வந்து பெற போகிறீங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. பட் வந்து அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டும் தெரியுது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்கன்னா அந்த ப்ராஃபிட்காக நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு எஃபர்ட் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த கஷ்டம் எதுவாக இருக்கணும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி, ஸ்ட்ரகிள் எடுக்கிறதுக்கு ரெடி. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. நிறைய பிளானிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சூழல்கள் எப்படி இருக்குன்னா ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்றது கலந்து இருக்குது. ஓகே, ஸோ ஃபைனலாக 3 of Cups 3 of Wands வந்தனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு சரவுண்ட்ஸ் தான் உங்களுக்கு நீங்கள் எங்கே போனாலும் ஓகே அங்கே வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு வந்து அந்த ஒரு சூழல் வந்து ஒரு க்ரியேட் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்கு சாதகமாக. ஓகே, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ நியூ ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். நியூ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்கள் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க்ஸாக இருக்கலாம். நீங்கள் எங்கே போய் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. உங்களை வந்து ஒரு அப்படின்னு சொல்கிறது ஆல்ரெடி நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இப்போ இனிமேல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அந்த இடத்துல வந்து ஒரு அங்கீகாரம், ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உங்களுடைய ஒரு படித்த படிப்புக்கு அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் பண்ணுற ஒரு வேலைக்கு சரி ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. ஓகே, பட் வந்து உங்களுடைய எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துட்டு இருக்க போகிறீங்க. நல்ல விஷயங்கள் தான். ஓகே, பட் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து பென்டக்கிள்ஸ் அப்படின்றது வரல. பென்டக்கிள்ஸ்க்காக நீங்கள் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் கொண்டு வர போகிறீங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. ஒரு ஹையர் லெவல் நீங்கள் அதுக்குரிய ஒரு எஃபர்ட் தான் நீங்கள் இப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த மந்த் இருக்க போகுது. பட் உங்களுக்கு வந்து என்னென்னா பிகினிங்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது வந்து கிடைக்க போகுது. அது வந்து ஒரு ரிலேட்டட் ஒரு சிலருக்கு இண்டஸ்ட்ரீஸ் கூட இருக்கலாங்க. நீங்கள் இப்போ ஒரு வேலை வந்து ஒரு புது விதமான ஒரு அனுபவம் அப்படின்றது வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க யூனிவர்ஸ். அதுதான் நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வைப் தான் எனக்கு வந்துட்டுருக்கு. ஸோ சேர்ந்து பண்ணுற ஒரு பிஸ்னஸாக கூட எவ்வளோ 3 of Pentacles 3 of Cups and 3 of Wands வந்திருக்கு. ஸோ இது கண்டிப்பாக ஒரு டீம் ஒர்க்காக கூட இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக கூட்டுத்தொழில் அப்படின்னு சொல்லலாம், இந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ஐடியா அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களை சார்ந்து மக்கள் இருப்பாங்க, இல்லை நீங்கள் வந்து மக்களுக்காக ஒரு வேலை பண்ணுற வந்து சர்வீஸ் ஜாப் கூட இருக்கலாம். ஓகே, அதுக்குரிய முயற்சிகள் வந்து அதுக்குரிய என்னென்னா அது கஷ்டமாக இருந்தாலும் அது வந்து பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. அது வந்து ப்ராஃபிட்ஸ் இல்லைனாலும் இப்போ நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு இம்ப்ளிமெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் ஓவரால் கார்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்குரிய ஒரு படிப்பாக இருக்கலாம், அதுக்குரிய ஒரு ஸ்டெப்பாக இருக்கலாம், க்ரியேட்டிவ் அதுதான் பண்ண போகிறீங்க இந்த மாதம். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வந்து ஒரு முயற்சி இல்லாமல் அதுக்குரிய பலன் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் கொடுத்த அப்புறம் தான் அந்த பலன் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப் தான். பட் அதுக்குரிய உங்களுக்கு வந்து கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. அந்த மாதிரி தான் உங்களுடைய வைப் வந்திருக்கு. குட், நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்காங்க பக்கத்தில். ஒரு சூழல்கள் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைட் பார்த்தலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. 8 of Wands and High Priestess வந்திருக்கு. உங்களுடைய ஃபஸ்ட்டு பாயிண்ட் எனக்கு வர்றது என்னென்னா, நீங்கள் எதை நினச்சி ஒரியாக இருக்கீங்களோ, வருத்தப்பட்டுட்டு இருக்கீங்களோ அதற்குரிய ஒரு எண்ட் வரப்போகுது இந்த மாதம். ஓகே, இது வந்து ரிலேஷன்ஷிப், இது லவ் சிச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே, அது வந்து ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு நபர் மூலியமாக உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி வந்து நீங்கள் எமோஷ்னலி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஏன்னா ஹை ப்ரீஸ்டஸ் அண்ட் 8 of Wands அப்படின்றது வரும்போது நீங்கள் உங்களை வந்து ஒரு புரிதல் அப்படின்றது வந்து கிடச்சிருக்கு. அதே மாதிரி ரியலைசேஷன் அப்படின்றது உங்களுக்குள்ளே வரப்போகுது, வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி வந்து நீங்கள் சர்டன் பிளான்ஸ் அப்படின்றது தெரியுது. உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுக்காகவும் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ எமோஷ்னலி
நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. அதே மாதிரி டிட்டாச்மெண்ட் கூட சிலருக்கு வந்து சூட் ஆகும் இந்த சிச்சுவேஷன். ஏன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ்க்கு அப்புறம் ஹை பிரிஸ்டஸ் வந்திருக்கு. சிலருக்கு வந்து டிட்டாச்மெண்ட் கூட ஆயிருக்கலாம். சில விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். அது எது வேணாலும் இருக்கலாங்க. நீங்கள் எமோஷ்னலாக நீங்கள் ட்ரைன் ஆன விஷயம், அதுலேருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கீங்க. அது உங்களுக்குரிய ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது வந்து உங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு செல்ஃப் கேர் அப்படின்றது மாதிரி இதில் தெரியுது. ஓகே. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சூழல்கள், அதாவது வந்து சிச்சுவேஷன் அப்படின்றது உங்களுக்கு சாதகமான ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி அவங்களோட நீங்கள் பழகிருப்பீங்க. பட் வந்து அவங்களுடைய ஹெல்ப் வந்து உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும். அது வந்து ஒரு அந்த பர்சன் இதில் வந்து ஏஜ் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த பர்சன் மூலிமா ஒரு சப்போர்ட் இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து உங்கள் ஃபேமிலிக்காகவும் உங்களுடைய பர்சனல் ஒரு ஹீல்க்காகவும் அவங்க வந்து கிடச்சிருக்கலாம். அது வந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், ரிலேட்டிவாக இருக்கலாம். அவங்க மூலிமா ஒரு சப்போர்ட் அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வந்து ஒரு ஹையர் ரேஞ்சில் தான் நீங்கள் ஹை ப்ரீஸ்டஸ் அப்படின்றது நல்ல ஒரு இது தான். ஸோ லவ் சிச்சுவேஷன் அப்படின்றது பார்க்கும்போது எனக்கு அதான் நான் சொன்னேன், சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்றது வந்து என்னென்னா, இதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து சில உங்களுக்கு ஏன்னா 8 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது நீங்கள் வெயிட் பண்ண ஒரு மொமெண்ட்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த காத்திருந்த விஷயங்களாக இருக்கலாம். அதில் வந்து இப்போ நீங்கள் அந்த எமோஷ்னலி அதுலேருந்து வெளியே வந்திருக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து ஓகே, கார்ட்ஸ் எடுக்கிறேன் நான். எனக்கு அந்த மாதிரி வைப் தான் எனக்கு வருது. எஸ். ஏன் அப்படின்னா, இந்த ஹெர்மெட் சிச்சுவேஷன் வந்து உங்களுக்கு பிடிக்கலை. அதுதான் வந்து நான் முன்னாடி ஃபஸ்ட்டு நான் சொன்ன பாயிண்ட் வந்து என்னென்னா, அந்த அந்த ஒரு கசப்பான சிச்சுவேஷனாக இல்லை வந்து நினைவுகள் மெமரிஸ் அப்படின்றது இருக்கட்டும், உங்களுக்கு வந்து அந்த ஹர்ட் மொமெண்ட் அப்படின்றது வந்து சிலருக்கு வந்து இந்த பாயிண்ட் சூட் ஆகும். அந்த அந்த வெயிட் பண்ணுறது, இந்த ப்ரியாரிட்டி வைஸ் உங்களுக்கு கொடுக்காமல் இருக்கிறது, அதிலிருந்து எல்லாம் நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பர்சனை இனிமேல் வந்து இது லவ் சிச்சுவேஷனுக்கு சூட் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சாத்தியமாக இல்லை, ஒரு சிலருக்கு வந்து சூட் ஆகும். ஸோ இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம், அட்டாச்மெண்ட் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ அந்த எமோஷனாக நீங்கள் ட்ரைன் ஆன விஷயத்துலேருந்து நீங்கள் வந்து ஒரு புரிதல் அப்படின்றது ரியலைசேஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் நினைக்கிற பர்சன்ட்ட இருந்து ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக், அது வந்து ஃபீலிங் சைடு, உங்களுடைய மணி வைஸ் எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் உங்களுக்கு ஓகே அது ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அது உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ அதனாலேயே இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு இருக்க இஷ்டம் இல்லை. ஸோ எப்போ இந்த ஒரு இதில் நீங்கள் அவங்க அந்த பர்சன், நீங்கள் நினைக்கிற பர்சன் வருவாங்களோ, அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் எஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஆயிருங்க. அப்போ வந்து நீங்கள் குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் நினைக்கிற பர்சனுக்கு கொடுக்கலாம். ஓகே. எப்படி வந்திருக்கு பாருங்கள். எனக்கு வந்து கார்ட்ஸ் 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம். ஸோ குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் அப்போ அந்த கப் வந்து நீங்கள் அந்த பர்சனுக்கு வந்து கொடுக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன் போயிட்டுருக்கனால நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் இதுதான். ஸோ கடவுளும் வந்து அதுதான் சொல்கிறாங்க, உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து அதுதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு இந்த வெயிட்டிங் மோட்லேயும் சரி, இந்த சிச்சுவேஷன்லேயும் சரி, நீங்கள் இருக்கிறது வந்து அவ்வளோ ஃபேர் கிடையாது. உங்களுக்கு இந்த பர்சன் மூலமா எப்போ அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அப்படின்றது கிடைக்குதோ, அப்போ வந்து உங்களுடைய குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஈக்குவல் பேலன்ஸில் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் அது வந்து ஒரு ட்ரூவாக நீங்கள் கொண்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சிலருக்கு வந்து புரிதலின்மை அப்படின்றது இருக்குது. ஸோ சிலர் வந்து புரிஞ்சிருப்பீங்க, 2 பேருடைய அவங்களுடைய சைடும் சரி உங்களுடைய சைடும் சரி ஒப்பீனியன் வந்து ஒரு ஈக்குவலாக இருந்திருக்காது, ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கும். சிலர் வந்து லோன்லினஸ் பக்கத்தில் இருந்தாலும் வந்து தனித்தனியாக ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கலாம். உங்களுடைய ஃபீல் வந்து அவங்கக்கிட்ட சொல்லாமல், இல்லை அவங்களுடைய ஃபீல் உங்கள்கிட்ட ஷேர் இல்லாமல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு மணி இஷ்யூஸ், சிலருக்கு எமோஷ்னல், மெயினாக எனக்கு எமோஷ்னலாக தான் இருக்குது. ஸோ
ரெண்டுமே கலந்து கூட இருக்கலாம். எமோஷனல் அண்ட் மனி வைஸ் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாத ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. பட் வந்து நீங்களும் அது தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. எப்போ உங்களுக்கு வந்து அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் அப்படின்றது வந்து ஒரு மன ரீதியாகவும் ஒரு பொருளாதார ரீதியாகவும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் எப்போ உங்களுக்கு வந்து அந்த பர்சன் மூலியமாக உங்களுக்கு கிடைக்குமோ அப்போ வந்து இந்த குயின் ஆஃப் கப்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடி. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஓவராலாக வந்திருக்கு. ஓகே, ஸோ உங்களுடைய ஓவரால் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். 8 of Swords அண்ட் Ace of Pentacles. இதில் என்ன யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் வந்து Ace of Pentacles அப்படின்றது வந்து என்ன சொல்கிறது, சூழல்கள் இருக்குங்க. உங்களுக்கு வந்து என்னென்னா நல்ல விதமான ஒரு சூழல் வந்து க்ரியேட் பண்ண முடியும் உங்களால். பட் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஒரு உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு என்ன சொல்கிறது, குறைச்சி மதிப்பு போட்டுக்கிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இல்லை வந்து உங்களால் முடியுமா, அந்த மாதிரி ஒரு சூழல் வந்து கிடைக்குமா, ஒரு நல்ல ஒரு விதமான ஒரு லைஃப் வந்து போக முடியுமா அப்படின்ற மாதிரி திங்கிங் வந்து நீங்களே வந்து அது வந்து ஒரு நெகட்டிவில் கொண்டு போகிறீங்க. கண்டிப்பாக இருக்குது. Ace of Pentacles அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிற பதில் அதுதான். ஸோ ஆல்ரெடி நடந்த பாஸ்ட்டாக இருக்கட்டும், மெமரிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு நடந்த கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கட்டும், அதையே நினச்சி நீங்கள் வந்து ஒரு இது பண்ணுறனாலையும் சிலருக்கு ஒரு இந்த பாயிண்ட் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்கலாம். சிலருக்கு இது வந்து கொஞ்சம் ஏஜ்டு இருக்கிறவங்களுக்கு இது சூட் ஆகும். ஸோ ஓகே, சிலருக்கு வந்து இந்த எமோஷ்னலி அந்த பாண்டிங் வந்து நீங்கள் வந்து எப்போ வந்து அதில் ஃப்ரீயாக ஆகிறீங்களோ இருக்கீங்க. ஆனாலும் வந்து ஆசைப்படுற விஷயம் இது, கிடைக்கணும்னு நினைக்கிற விஷயம் இது. பட் ஆனால் நீங்கள் அந்த கம்ப்ளீட்டாக அந்த என்ன சொல்கிறது, அது பெல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பாண்டிங் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உடச்சிட்டு உங்களால் வெளியே வர முடியலை. ஸோ இந்த கார்டு அதுதான் காமிக்குது. உங்களை சுற்றி நீங்களே ஒரு சர்க்கிள் நீங்கள் வச்சுருக்கீங்க. அந்த சர்க்கிள்லேருந்து நீங்கள் எப்படி இருக்குது இந்த எப்படி இருக்காங்க, கை கட்டி கண்ணை மூடி அந்த ஃபுல்லாக என்ன நடக்குது அப்படின்னு கூட தெரியாமல் அந்த சிச்சுவேஷன் வந்து நீங்கள் கொண்டு போயிட்டுருக்கீங்க. அதுலேருந்து ஒரு நாலேஜில் வெளியே வரும். அந்த கிளாரிட்டி நீங்கள் கொண்டு வரும்போது தான் இந்த சிச்சுவேஷன் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடி. நீங்கள் வந்து நடந்த விஷயமோ இல்லை வந்து பாஸ்ட் நடந்த ஒரு மெமரிஸோ அந்த ஒரு கார்மிக்காக கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து அது ஒரு மணி லாஸ் கூட இருக்கலாம். சிலருக்கு வந்து இது வந்து மீடியம் ஏஜுக்கு சூட் ஆகும், மணி லாஸ் கூட இருக்கலாம். சிலருக்கு எமோஷ்னலி வந்து ஒரு ட்ரைண்டாக இருக்கலாம். இல்லை வந்து ஒரு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்கலாம். பட் அதில் இருந்து நீங்கள் எப்போ வந்து ஒரு ஏன் நடந்தது, எதுக்காக நடந்தது, ஏன் இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் டீப் திங்க் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதிலேருந்து இந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களால் வெளியே வர முடியும். ஏன்னா உங்கள்கிட்டையும் சில மிஸ்டேக்ஸ் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த கார்டு வரும்போது நீங்கள் தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம், தெரியாமல் பண்ணியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் ஆனால் மிஸ்டேக்ஸ் அப்படின்றது இருக்குது உங்கள்கிட்ட. அது வந்து அந்த சூழல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து உங்களால் வந்து மறக்கவும் முடியலை. அதில் வந்து அது கர்மா வந்து உங்களால் குறைச்சிக்கவும் முடியலை. அதுலேயே நீங்கள் ரிப்பீட்டடாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வெளியே வருவீங்க, இந்த சிச்சுவேஷனில் எப்படி நீங்கள் வர முடியும் உங்களால்? பட் ஆனால் இருக்குது உங்களுக்கு வந்து. ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரெடி பண்ண விஷயம் எது மிஸ்டேக் நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் வந்து எது மூலியமாக அது ஒரு ரிலேட்டடாக உங்களால் வந்து நல்லது பண்ண முடியுமோ, ஓகே, நீங்கள் அது அந்த ரிலேட்டட் பர்சனாக கூட இருக்கலாம். அவங்கள வந்து நீங்கள் ஒரு பேச்சாக கூட இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள வந்து ஹர்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கள வந்து ஒரு சந்தோஷப்படுத்துகிற மூலியமா, இல்லை வந்து உங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னாலும் கூட ஓகே. பட் அதில் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கிறனால தான் இந்த பாயிண்ட் எனக்கு வருது. ஸோ அவங்களுக்கு ஒரு சந்தோஷப்படுத்துகிற மூலியமாக, ஒரு பேச்சு மூலியமாகவும், ஒரு ஆறுதல் மூலியமாகவும், ஓகே. ஸோ அப்படி பண்ணுற மூலிமா இந்த சிச்சுவேஷன் வந்து மாற்ற முடியும். நீங்கள் மறுபடியும் அதே ஒரு பைபிளையே நீங்கள் கொண்டு போகும்போது இதே தான் இருக்கும், இது வராது. ஸோ அதுதான். பட் நீங்கள் எனக்கு என்னென்னா இது எப்படின்னா இருக்குது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கள, உங்களுக்கு ஆப்போசிட் பர்சனும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இதில் வந்து ரெண்டு கை தான் வந்திருக்கு, ஒரு கை வரல. நீங்கள் நினைக்கிற பர்சனும் நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதுவும் அதே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே. ஸோ முதல்ல நீங்கள் வந்து அந்த மூவ் அப்படின்றது பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. உங்களுடைய மன ஆறுதலுக்காகவும், இல்லை இந்த சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கார்மிக் அந்த ஏன்னா அது கண்டினியூ ஆகாமல் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ அது கண்டினியூ ஆகும்போது உங்களுக்கு வந்து அந்த நியூ ஒரு லைஃப் அப்படின்றது ஒரு கிடைக்காம இருக்கும். ஒரு வெளியே வர முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட இருக்கலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன்.
ஓகே, என்ன பிளெஸ்ஸிங்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துலாம். அட்வைஸ் பிளெஸ்ஸிங்ஸ். Easy does it. There is no need to hurry or force things to happen. Everything is occurring in perfect timing. Wow, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. அதுதான் நான் சொன்னேங்க. என்ன அப்படின்னா இதில் வந்து இந்த மீனிங் அதுதான். நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே முடியணும், இல்லை வந்து நடந்துடணும், இல்லை அந்த பர்சனை வந்து அந்த மைண்ட் செட்டை வந்து மாற்றிடணும், அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாதீங்க. அந்த மாதிரி தான் அந்த மெசேஜ் வந்திருக்கு. ஸோ அது சிச்சுவேஷனாக இருக்கலாம், பர்சனாக இருக்கலாம். அது வந்து உங்களுக்கு சில சமயம் வந்து யூனிவர்ஸ் வந்து அது தடுத்து நிறுத்தலாம். ஏன்னா வந்து அது இதுக்கு மேலே போனீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேர் கிடையாது. ஸோ ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற மனசில் வந்து நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் அது உங்களுக்கு நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதை தாண்டி நீங்கள் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது தான். ஏன்னா அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வழியில் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது இன்னும் கஷ்டம் கொடுக்குறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகலை அப்படிங்க. ஏன்னா யூனிவர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ, ஏன்னா உங்களுக்கு சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ முடியணும் ஒரு விஷயம் வந்து ஹரி பண்ணுறீங்க, அது மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒரு பர்சனை வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ஒரு சிச்சுவேஷனை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கணுமோ நடக்கட்டும், அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து யாரையும் வந்து ஒரு மேபி உங்களுக்கு ஆயிருக்கு, கண்டிப்பாக இது இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ஆப்போசிட் பர்சனுக்கும் நடந்திருக்கு. அந்த காயமாக இருக்கட்டும், உங்களுக்கு நடந்த விஷயம் சேம் அதே தான் அவங்களுக்கும் இருக்குது, மனசில் இருக்குது. ஓகே, இது வந்து இந்த பர்சன் அப்படின்றது யாராவனாலும் இருக்கலாங்க. உங்களுக்கு வந்து பிடிச்சி உங்களோட பழகுனவங்க. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. அது சொல்லால் இருக்கலாம், இல்லை ஏதாவது செயலில் இருக்கலாம், இல்லை வந்து அவங்கள நீங்கள் ஏமாற்றிருக்கலாம், இல்லை உங்களை அவங்க ஏமாற்றிருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடந்திருக்கும். அதனாலே வந்து என்ன அப்படின்னா ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கும். ஓகே, ட்ரஸ்ட் ஹோப் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கும். நிறைய ஒரு இந்த தடவை கார்ட் ரீடிங் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நடக்கும்போது நடக்கட்டும், நீங்கள் உங்களோட ஒர்க்கை பாருங்கள். அதே மாதிரி பழசை வந்து இது பண்ணிட்டே இருக்காதீங்க. ஃபர்தராக உங்களுக்கு நல்ல லைஃப் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி அந்த எமோஷனல் ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க, வெளியே வாங்க, ஃப்ரீ ஆகிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்லையாக இருக்கட்டும், உங்களுடைய எமோஷ்னல் சைடாக இருக்கட்டும், ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே தான் மற்றவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இங்கே மெயினாக ஹோல் கார்டில் இங்கேயும் இருக்குது. ஏன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 3 ஆஃப் இல்லை எல்லாமே ஒரு இதில் தான் இருக்குது. சிலருக்கு இன்ட்ரப்ஷன் கூட இருக்கலாம். ஓகே, தேர்ட் பர்சன் மூலியமாக அந்த மாதிரியும் இருக்குது, சான்சஸ் இருக்குது. பாம் ட்ரீ, விக்ட்ரி, குட் ஹெல்த், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், பவர். ஸோ இந்த கார்டு வந்து இதுக்கு சூட் ஆகும். கண்டிப்பாக ஒரு சிச்சுவேஷன்லேருந்து நீங்கள் ஒரு நல்லபடியான ஒரு கிளாரிட்டியில் நீங்கள் வரும்போது இந்த ஒரு விக்ட்ரி அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து குட் ஹெல்த்தாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு பவர் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். உங்களுடைய பவர் உங்களுக்கு தெரியலை அப்படின்றது தான் இதுக்கு வந்து இந்த மீனிங். ஸோ நீங்கள் தான் அது கொண்டு வரணும். ஓகே, ஓகே, தேங்க்யூங்க. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.